ஆதி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட ஆதி சேனலில் நாங்கள் போயிட்டு வந்த கோவில்களோட ஸ்தல புராணங்களும் அந்த கோவிலில் இருக்கிற சிறப்புகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ரீசண்டாக நாங்கள் காரைக்குடியில் அதாவது குன்னக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் குன்றக்குடி அப்படின்னா நல்லா ஃபெமிலியராக தெரியும். சண்முகநாதன் முருகன் கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். அந்த கோவிலுடைய வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். ஏன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கோவில் முன்னாடி பார்த்திங்கன்னா குன்றக்குடி, ஏன்னா குன்று அப்படின்னா தமிழ் அகராதிப்படி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. குன்றக்குடி அப்படின்றது அப்புறம் வழக்கு வழியில் வந்து குன்னக்குடி அப்படின்னு சொல்லி மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னா பிள்ளையார்பட்டியில் ஒரு வேண்டுதல் இருந்தது. அதனால் பிள்ளையார்பட்டியில் வேண்டுதலை முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம்தான், ஒரு 15 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா இந்த கோவில் வரும். இதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு குபேரன் கோவிலும் போனோம். ரீசெண்டாக கட்டியிருக்கிற ஒரு குபேரன் கோவிலும் போனோம். அந்த வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸாக உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இது பற்றி பிள்ளையார்பட்டியை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவே போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லை, ஒரு 200 to 300 படிக்கட்டு வரைக்கும் தான் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட்டு ஏறிடலாம். நம்மளால் ஏற முடியல அப்படின்னா உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை மலை மடத்தில் இருக்கிற ஆதீனத்தால் இந்த கோவில் வந்து பராமரிக்கப்படுது. அதனால் பராமரிப்பு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் குரங்கெல்லாம் வழியில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது ஒன்று தான் கொஞ்சம் வந்து நமக்கு கஷ்டமான விஷயமா இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. சண்முகநாத பெருமாள் வந்து மயில் மேலே அமர்ந்திருக்காரு. இந்த கோவிலோட இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, முருகப்பெருமான் வந்து 6 முகத்தோட காட்சியளிக்கிறாரு. 6 முகம் 12 கைகளோட நமக்கு காட்சியளிக்கிறாரு. அவர் தனி மயிலில் அமர்ந்திருக்காரு. அவருக்கு 2 பக்கமும் வள்ளி தெய்வானையும் அமர்ந்திருக்காங்க. அவங்களும் தனித்தனியான மயிலில் வந்து அமர்ந்திருக்கிற கோலத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு, காசி விஸ்வநாதருக்கு, சண்டிகேஸ்வரருக்கு அப்படின்னு தனித்தனியான சந்நிதியும் அமைஞ்சு இருக்கு. இந்த மலையோட அடிவார பகுதியில் பார்த்தீங்கன்னா குகைவரை கோவிலும் அமைஞ்சு இருக்கு. இந்த மலை பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த கோவில் அமைப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கோபுரங்கள் இருக்குது. இந்த 5 கோபுரமே சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக 3 கோபுரங்கள், 3 குகைகள் இருக்குது. இந்த 3 குகைகளில் ஒவ்வொரு குகைகள்லையும் குகைவரை ஓவியங்கள் வந்து வரைஞ்சி இருக்காங்க. அந்த குகைவரை ஓவியங்களில் பார்த்திங்கன்னா 2 இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்லோப்பிங்காக இருக்குது. ஒன்று வந்து சமதளமாக இருக்குது. இந்த சமதளமாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா சிவனுக்கு, விஷ்ணுவுக்கு, அப்புறம் முருகனுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக சன்னதிகளும் அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. கணபதி இவங்களுக்கு எல்லாமே தனித்தனி சன்னதிகள் அமைச்சிருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது கோவிலுக்கு அடிவாரத்தில் இருக்கிற குகைவரை கோவில். அதுக்குள்ளே தான் இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குன்றக்குடி போகிறோம் அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சிடறோம்னா மேலே இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். நிறைய பேர் இங்கே கீழே குகைக்கு அடியில் இருக்கிற இந்த குகைவரை கோவிலுக்கு அடிவாரத்தில் இருக்கிற இந்த குகைவரை கோவிலை பயன்படுத்துறது இல்லை. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப சிதிலமடைஞ்ச இடம் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பேர் எழுதுறது, இது பண்ணுறது, அந்த மாதிரியான இடத்துங்களுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப அற்புதமாக வந்து அந்த தெய்வம் வந்து காட்சியளிக்கிறது. நம்ம குகைவரை கோவிலுக்காக நம்ம நிறைய இடங்கள் போகிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஓவியங்கள், சிற்பங்கள் எல்லாமே அந்த கல்லில் செதுக்கி வச்சுருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் சித்தனவாசல் குகை கோவில் போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓம்னு ஒளி எழுப்பினோம் அப்படின்னா அந்த ஒளி அப்படியே ரிங்காரமிட்டு அப்படியே சுற்றி வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஓம் அப்படிங்கிற ஒளி எழுப்பும்போது அது ரொம்ப ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து அந்த ஒளி அப்படியே ரிங்காரமிட்டு வர்றது இங்கேயும் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இந்த குகைவரை கோவிலில் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இதை இங்கே வந்திருந்த ஒருத்தர் வந்து எங்களுக்கு செஞ்சும் காட்டினார். இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்களா, அவ்வளோ ஒரு தொன்மையானது, ஆனால் மக்கள் இப்போ வந்து பெருசாக யாரும் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து இந்த இடத்துடைய ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம எங்கே போனோம் அப்படின்னாலுமே அங்கே இருக்கிறவங்கள்ட்ட இங்கே என்ன ஸ்பெஷல், இந்த இடம் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க நிறைய நமக்கு வந்து ஐடியாஸ் தராங்க. நீங்கள் இந்த இடத்த போய் பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே லோக்கல் பீப்புள்கிட்ட கேளுங்க. நம்ம வெளியூர்கள்லாம் போகும்போது லோக்கல் கைடுலாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு நம்மள்ட்ட 200-300 காசை வாங்கிட்டு போவாங்க. அதை விட
நீங்கள் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்களுக்கு போகிறீங்க, இல்லை சின்ன சின்ன கிராமத்தில் இருக்க கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற பீப்புள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னாலே அவங்க வந்து உங்களுக்கு நல்ல என்ன இருக்குது, அந்த கோவிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி, எல்லா விஷயங்களையுமே நமக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. அது மூலமாக நம்மளும் நம்ம வந்து வந்த நோக்கம் ஒன்றா இருக்கும், ஆனால் கடைசியில் நம்ம வழிபட்டுட்டு போகும்போது நமக்கே மனசுக்கு ஒரு மன நிறைவை ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலோட கட்டுமானம் யார் பண்ணினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ஆண்டுகளுக்கு முந்தியது இந்த கட்டுமானம். இதை வந்து பாண்டியர் கால கட்டுமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மருது சகோதரர்கள் வந்து இதை வந்து பராமரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து திருவண்ணாமலை ஆதீனத்தோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கும் போது யாருக்காவது தோல் சம்மந்தப்பட்ட ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து மிளகும் உப்பும் வாங்கி வச்சுட்டு வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நோய் தீரும் அப்படிங்கிற ஒரு இதுவுமே ஐதீகமும் இங்கே இருக்குது. பல பேர் குழந்தைங்களுக்கு வந்து முடி எடுக்கிறது, அது மாதிரி காது குத்துறது, இந்த மாதிரி சடங்குகளையும் இந்த கோவிலில் வந்து செய்கிறாங்க. அதுவுமே இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமானது. சஷ்டி விரதம் இது எல்லாமே இங்கே வந்து முறைப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 4 கால பூஜைகள் வந்து இந்த கோவிலில் செய்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க. ஒன்று வந்து பங்குனி உத்திரம், இது வந்து மார்ச் ஏப்ரல் மாதத்தில் 10 நாள் வந்து விமர்சையாக இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம். இந்த தைப்பூசமும் ஜனவரி பிப்ரவரியில் ஒரு 10 நாள் திருவிழா மாதிரி இங்கே கொண்டாடுறாங்க. இந்த கோவிலில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த 2 நாட்கள் தான். ரொம்ப அற்புதமாக வழிபாடு செய்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து காரைக்குடி பக்கமோ இல்லை திருப்பத்தூர் பக்கமோ போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்து இது வரைக்கும் மலை மேலே இருக்கிற முருகனை தான் பார்த்துருப்போம். இந்த தடவை நீங்கள் குகைக்குள்ளே இருக்கிற இதர கடவுள்களையும் எல்லாரையுமே பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆதி சேனலில் இது போல் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பயுமே வேணும். நன்றி, வணக்கம்.